ஓம் திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். இன்னைக்கு நம்ம 2ஆம் தந்திரத்துல சர்வ சிருஷ்டி முடிய போகுது. கடைசி 6 பாடல் இருக்கு. இந்த 2ஆம் தந்திரம் முழுவதுமே நம்ம என்ன பார்த்தோம்னு ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு இன்னைக்கு பாடல்களுக்குள்ள போகலாம். பார்த்த தலைப்பு அகத்தியம். அகத்தியர் பற்றிய 2 கதைகள், அது எப்படி நம்ம உடலோட தொடர்புடையது அது பார்த்தோம். பதிவழியில் வீரட்டம் 8, சிவபெருமானுடைய 8 வீரஸ்தலங்களா சொல்லக்கூடிய அந்த கதைகளும் நம்ம உடலும் எப்படி சம்பந்தப்படுது அது பார்த்தோம். லிங்க புராணம், லிங்கத்துக்கே உரிய சில கதைகள் கொடுத்து நம்ம உடலை விளக்கம் கொடுத்திருந்தாங்க. தக்கன் வேள்வி, தட்சன் வேள்வி நடத்தின அந்த கதை மூலமா இந்த உடலுக்கு எப்படி தொடர்பு இருக்கு அதுவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரளயம் முழுவதுமே, உலகம் முழுவதும் அழிந்து ஒடுங்கி இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அது ஒடுங்குறது எவ்வளவு காலம் இருக்கும், அப்ப இந்த படைத்தல் தொழில் செய்யறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதெல்லாம் பார்த்தோம். அந்த பிரளயம் முடிந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் திருமால் அவருடைய சக்கரத்தை வாங்கக்கூடிய சக்கர பேரு அடுத்த டாபிக் வந்தது. அதுக்கப்புறம் சிவபெருமானுக்கே உரிய சிறப்பு எலும்பும் கபாலமும், அவர் எப்படி இந்த எலும்பையும் கபாலத்தையும் வச்சு திரும்ப அனைத்து உயிர்களையும் பிறப்பிக்கிறார் அப்படிங்கிறது பார்த்தோம். அடிமுடி தேடல், இந்த பிரம்மாக்கும் திருமாலுக்கும் உள்ள அந்த பிரச்சனைகள் பத்தி பார்த்தோம். அடுத்து பிரம்மாவுடைய வேலையான சர்வ சிருஷ்டி, படைத்தல் தொழில செய்யக்கூடிய பிரம்மா எப்படி எல்லாம் படைத்தல் தொழில செய்யறாரு அப்படிங்கிறத இந்த தலைப்புல கொடுத்திருந்தாரு. இதுல நம்ம ஏற்கனவே 24 பாடல்கள் வரைக்கும் பார்த்துட்டோம். அத ஒரு 2-3 கிளாஸ்ல திரும்பவும் ரீகால் பண்ணோம். இப்பயும் பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். முதல் பாடல்ல என்ன கொடுத்திருந்தாங்க, மெய்ப்பொருள் இறைவன் மேலான நிலையில இருந்து பராபரமா இருக்கக்கூடியவன் 2 நிலைகளா கீழே இறங்கி பரம் பறை, சிவன் சக்தி, நாதம் விந்து அப்படின்னு 2 விதமான எதிர்மறை ஆற்றலோட அவர் பிரிகிறாரு பார்த்தோம். 2வது பாடல்ல இதற்கு காரணம் அவருக்குள்ள தோன்றக்கூடிய ஆசை, இந்த ஆன்மாக்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஆசையினால அவருடைய ஞானத்தையும் கிரியை அறிவையும் செயலையும் கொண்டு 2ஆ பிரிகிறாரு. 3வது பாடல், இதுல சக்தி தன்னுடைய இடப்பக்கம் முழுவதையும் சக்தி எடுத்துக்கிறாங்க, வலப்பக்கம் முழுவதையும் அப்ப சிவன் எடுத்துக்கிறாங்க. 4வது பாடல், இது வரைக்கும் இந்த நாத விந்து தத்துவம் இருக்கிற வரைக்கும் அது சுத்தமாயை. அடுத்து அசுத்த மாயைனா இந்த சுத்தமாயோட ஒரு கலப்பு, ஒரு மலம் கலக்கப்படுது அது பார்த்தோம். அப்புறம் அந்த மலங்கள் கலந்தனாலதான் அந்த சுத்த மாயையில இருந்து பஞ்சபூதங்களான அசுத்த மாயை தோன்றி இருக்கு அது பார்த்தோம். அப்ப இந்த புவனம் முழுவதுமே என்ன இருக்கு, பஞ்சபூதங்கள் தான் இருக்கு. அப்ப சிவனும் சக்தியும் தான் இந்த பஞ்சபூதங்களா நிரம்பி இருக்காங்க. சிவனும் சக்தியும் அம்மாவும் அப்பாவும்னா இந்த பஞ்சபூதங்கள் 5 குழந்தைகள் அது பார்த்தோம். அப்புறம் இந்த ஐந்து 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 பேருக்கும் 5 விதமான கடவுள்கள் இருக்கு. அதுல பிரம்மாவையும் திருமாலையும் மட்டும் பார்த்தோம். திருமால் காக்கும் கடவுள், பிரம்மா படைக்கும் கடவுள். இவர்கள் இருவரையும் விட பழமையானவர் சிவபெருமான் அது பார்த்தோம். அடுத்து இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து இந்த உடம்பையும் உடம்புக்குள் உயிரை புகுத்தக்கூடிய அந்த தொழிலை செய்பவர்கள்னு பார்த்தோம். சிவனேதான் திருமாலாகவும் பிரம்மாவாகவும் இருந்து இந்த தொழில்களை செய்கிறார். பிரம்மாவை படைக்கும் தொழில் செய்வதற்கு மூல காரணமாக இருப்பவர் சிவபெருமான். 3 தொழில்களையும் செய்பவன் சிவபெருமான். இந்த உடலும் உயிரும் இணைந்து இருக்கும் போது அந்த உடல் படக்கூடிய துன்பத்திற்கு துணையாக இறைவன் உள்ளேயே இருக்கிறார். அப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க பெறக்கூடிய அந்த துன்பம் அவங்க செய்யக்கூடிய வினைகள் தான் அதற்கு காரணம். அந்த வினைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு உடல் கொடுக்கப்படுகிறது.
அந்த உடல் மூலமாக அவர்கள் அந்த வினையை அனுபவிக்கிறார்கள். அந்த வினைக்கு இறைவன் துணையாக இருந்து அவங்கள வந்து காக்கின்றார். இதுவரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த 3 பேரு திருமால், பிரம்மன், உருத்திரன் போக அடுத்து 2 பேரு. மகேஸ்வரன், சதாசிவன் இவங்க எல்லாரும் வர்றாங்க. மகேஸ்வரன் மறைப்பு தொழிலை செய்கிறார். சதாசிவன் அருளுதல் தொழிலை செய்கிறார். இது எல்லாமே போன வகுப்புல பார்த்தோம். இந்த சக்தியினுடைய குணம் என்ன அப்படின்னா, எல்லா இடங்கள்லயும் சக்தி தான் வந்து ஆட்கொண்டு அந்த வேலையை வந்து செய்வாங்க. சிவன் வந்து எந்த வேலையும் இல்லாம சிவனேன்னு தான் இருப்பாங்க. சக்திக்கு தான் முழு ஆற்றலும் இருக்கு. அந்த சக்தியானவள் முக்கோண வடிவத்தில் உள்ள ஒரு பீடத்தின் மேல் அமர்ந்திருந்து தன்னுடைய 3 விதமான ஆற்றல் சந்திரன், சூரியன், அக்கினி அந்த 3 கலைகள் மூலமாகவும் இந்த உடலை இயக்குகிறாள். இது எல்லாமே நல்லா போன கிளாஸ்ல டீடைல்டா பார்த்துட்டோம். அப்புறம் இந்த 2 பேர் மகேஸ்வரனும் சதாசிவனும் எங்க இருக்காங்கன்னா, மகேஸ்வரன் பிரம்மா, திருமால், உருத்திரர்களுக்குள் மறைந்து இருக்கிறார். எப்ப அந்த மகேஸ்வரன் அந்த மறைத்தல்ல இருந்து விலகுறாரோ, அப்ப உள்ள இருக்கக்கூடிய சதாசிவன் அருளுதல் தொழிலை செய்வார். அப்ப எல்லா இடத்துலயும் மகேஸ்வரனும் சதாசிவனும் மறைந்து அருள் தருகிறார்கள். அப்ப சிவபெருமான் தான் மகேஸ்வரனாகவும் சதாசிவனாகவும் அனைத்து இடத்திலும் நிறைந்திருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம போன வகுப்புல பார்த்துட்டோம். இப்ப 405வது பாடல் பார்க்கலாம். செந்தாமரை வண்ணன் தீவண்ணன் எம் இறை மஞ்சு ஆர் முகில் வண்ணன் மாயம் செய் பாசத்தும் கொந்து ஆர் புலலியர் கூடிய கூட்டத்தும் மைந்தார் பிறவி அமைத்து நின்றானே. இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? சுத்த மாயை அப்படிங்கறதுல இந்த சிவனும் சக்தியும் 2 பேர் மட்டும் இருக்காங்க. அடுத்து அசுத்த மாயை வரும்போது மலங்கள் சேர்றதுனால அங்க வந்து பஞ்சபூதங்கள் தோன்றுது. அந்த பஞ்சபூதங்களுக்கும் 5 தொழில் செய்யக்கூடிய 5 இறைவன் அந்த 5 சக்திகளும் அந்த அசுத்த மாயையில இருக்குன்னு பார்த்தோம். இப்ப அந்த அசுத்த மாயையோட இன்னும் சில மாயைகள் சேர்ந்து பிரகிருதி மாயையா தோன்ற ஆரம்பிக்கும். பிரகிருதி மாயைங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது, நம்மளுடைய உடல். அப்ப இந்த உடல் வந்து முழுவதும் அசுத்தங்களால ஆன உடல். அதுதான் மாணிக்க வாசகர் அவர் பாடல்லையும் சொல்லியிருப்பாரு, புறந்தோல் போர்த்தி புழு அழுக்கு மூடி. இந்த உடலுக்குள்ள வெறும் புழுவும் அழுக்கும் தான் இருக்கான், வெளியில தான் இந்த தோல் வந்து மூடப்பட்டிருக்கு. இந்த தோலை நீக்கிட்டு பார்த்தோம்னா உள்ள அவ்வளவு அழுக்கும் ஸ்மெல்லும் இருந்து நம்மளால சகிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உள்ள வந்து ஒரு அழுக்கும் புழு கூட்டமும் தான் இருக்கு. வெளியில தான் இந்த தோல் போர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்வார். அதுதான் வந்து நம்மளுடைய மலம். இந்த அசுத்த மாயையில இருந்து இன்னும் மலங்கள் சேர்க்கப்பட்டு பிரகிருதி மாயையா இந்த உடல் வந்து தோன்றி இருக்கு. நம்மளாலேயே அந்த மலத்தை சகிச்சுக்க முடியாதப்ப இறைவன் நமக்கு உள்ளதான் இருந்தாரு, அந்த மலத்துக்கு உள்ளதான் இருக்கிறாரு, உள்ள இருந்துதான் நம்மள வந்து இயக்கிட்டு இருக்காரு. அதேதான் திருமூலரும் சொல்றாரு. அப்போ அந்த பிரகிருதி மாயையில இருந்து இந்த உடல் வந்திருக்குன்னா இந்த உடலுக்குள்ள அசுத்த மாயையும் இருக்கு. பஞ்சபூதங்கள் அதனுடைய ஆற்றல்கள் இது எல்லாமே இருக்கு. அதுக்குள்ள சுத்த மாயை நாத விந்துவும் இருக்கு. அந்த நாத விந்து எதுல இருந்து வந்துச்சு? அந்த பராபரத்துல இருந்து வந்துச்சு. அப்ப அதுவும் இந்த இந்த பிரகிருதி மாயைக்குள்ளதான் மறைந்து இருக்கு. இப்ப இந்த உடல் தோன்றுவதற்கு என்ன காரணம்? இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தவர 5 தொழில் செய்யறவங்க இவங்க எல்லாரும் இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளேதான் மறைஞ்சு இருக்காங்கன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த அசுத்த மாயையில இருந்து பிரகிருதி மாயை வந்து தோன்றிருச்சுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அது எப்படி தோன்றுது அத சொல்றாரு. செந்தாமரை வண்ணன், செந்தாமரைனா நல்ல செந்நிறமா மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு எல்லாம் கலந்த ஒரு செந்தாமரை வண்ணனாகவும், தீவண்ணன் தீ எப்படி இருக்கும் அதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் நல்லா சிவப்பும் ஆரஞ்சும் நிறைந்த ஒரு பொன்னிறமா இருக்கக்கூடிய தீயை போன்ற வண்ணம் உடையவன் எம் இறை என்னுடைய இறைவன் அப்படின்னு
திருமூலர் சொல்றாரு. மஞ்சு ஆர் முகில் வண்ணன். முகில் வண்ணன் அப்படின்னா அந்த கருப்பு. மஞ்சு அப்படிங்கிறது அந்த அந்த மேகத்துல அந்த ஒரு சாஃப்ட்னஸா இருக்கக்கூடிய அந்த வண்ணன். அந்த மேகத்தினுடைய நிறத்தையும் கொண்ட வண்ணம் கொண்ட மாயம். மாயம் செய் அப்படின்னா மாயாஜாலம், மந்திரம் செய், அந்த ஒரு மயக்கத்தை செய்யக்கூடியவன் யாரு அப்படின்னா திருமால். அப்ப இந்த இடத்துல மஞ்சு ஆர் முகில் வண்ணன் அப்படிங்கிறது திருமாலை குறிக்குது. அவருடைய உடல் தான் வந்து அந்த ஒரு மேகம் மாதிரி கொஞ்சம் கருமையான நிறத்துல இருக்கும். சிவபெருமானுக்கு சொல்லும்போது செந்தாமரை தீவண்ணன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்னுடைய இறைவனா இருக்காரு. இந்த மேகம் போன்ற கருமை நிறத்த உடைய திருமால் வந்து மாயம் செய்கிறார். நமக்குள்ள ஒரு அந்த இந்த உலகமாகிய மாயத்தை வந்து நமக்கு காண்பிக்கிறார். பாசத்தும் அந்த உலகத்து மேல நமக்கு பாசத்தை ஏற்படுத்துறாரு. இந்த இந்த உலக வாழ்க்கைக்கு நம்மள வந்து தள்ளப்படுறது எல்லாமே அந்த திருமாலுடைய அந்த ஒரு ஆற்றல் தான் நமக்கு அது மேல ஒரு மயக்கத்தை ஏற்படுத்துது. கொந்து ஆர் குழலியர் கூடிய கூட்டத்து. கொந்து ஆர் அப்படிங்கிறது நல்ல பூக்களை சூடிய, கொத்து கொத்தாக மலர்களை சூடிய, குழலியர்னா பெண்கள். நல்ல தலை நிறைய பூ வச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் கூடிய கூட்டத்து, அவங்க நிறைய இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தில் மைந்தார் ஒரு ஆடவர். மைந்தார் அப்படிங்கிறது ஆடவர். பிறவி அமைத்து நின்றானே. அந்த ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஆண்கள் சேரும்போது அந்த ஒரு ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ங்கிற மாதிரி இரு பாலர்கள் வந்து இணைந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்துல ஒருத்தருக்கு மேல ஒருத்தருக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வர்ற மாதிரி திருமால் தான் வந்து மாயையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. நம்ம யோகா கிளாஸ்லயும் அடிக்கடி சொல்றோம் இல்லையா, இந்த நீர் பூதம் தான் நமக்குள்ள உணர்ச்சியை ஏற்படுத்தும். நம்மளுடைய ஹார்மோன் சுரக்கிறது எல்லாமே இந்த நீர் தன்மையுடையது. திருமால் தான் நீருக்குரியவர். நமக்குள்ள திருமால் இருக்கிறனாலதான் நமக்கு எல்லா ஆசை, இந்த கோபம், இந்த இந்த வாழணுங்கிற ஆசை, இந்த உலகத்து மேல ஒரு ஆசை, நிறைய சொத்து வாங்கணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாத்தையும் கொடுக்கிறவர் திருமால். அதே மாதிரிதான் ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆண் வரும்போது அந்த பெண்ணுக்கு மேல ஆணுக்கும் ஆணுக்கு மேல பெண்ணுக்கும் ஒரு விதமான ஈர்ப்பு விசையையும் இவர் தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனாலதான் இந்த பிறவி அமைத்து நின்றானே, இது மூலமாதான் மீண்டும் மீண்டும் அந்த பிறப்பு தோன்றுவதற்கு அடிப்படையான காரணமே ஆண் பெண் அப்படின்னு 2 விதமான சக்திகளை படைத்து அவங்களுக்குள்ள ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமா பிறவிய வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறார். இன்னொரு தடவை பார்க்கலாம். செந்தாமரை போன்ற நிறத்தை உடையவனும் தீ போன்ற நிறத்தை உடையவனும் ஆகிய எம் இறைவன் மேகம் போன்ற கரிய நிறம் உடைய திருமால் செய்யக்கூடிய மயக்கத்தினாலும் இந்த உலகத்தின் மேல் உள்ள பாசத்தினாலும் மலர்களை சூடிய பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இடத்தில் ஆண்களும் சேர்ந்து இருப்பதனால் பிறவி அமைவதற்கு இதுவே காரணமாக அமைகிறது. 406வது பாடல். தேடும் திசை எட்டும் சீவன் உடல் உயிர் கூடும் பிறவி குணம் செய்த மாநந்தி ஊடும் அவர் தமது உள்ளத்துளே நின்று நாடும் வழக்கமும் நான் அறிந்தேனே. இப்போ இதுக்கு முன்னாடி பாடல்ல அவர் வந்து இந்த இந்த படைத்தல் தொழிலுக்கு எப்படி இருக்காரு, பிரம்மா தான் படைச்சிட்டு இருக்காரு. ஒரு ஆணை படைக்கிறாரு, ஒரு பெண்ணை படைக்கிறாரு. இந்த திருமால் என்ன பண்றாரு, அவங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒரு மோகம் வர்ற மாதிரி ஒரு மயக்கத்தையும் ஒரு உலக மேல இருக்கக்கூடிய ஒரு பற்றையும் கொடுத்து அவங்க 2 பேரும் இணைவதற்கு திருமால் வந்து காரணமாக இருக்காரு. இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம்.
தேடும், நாம தேடக்கூடிய, நம்ம யார தேடுறோம்? இறைவனை தான் தேடுறோம். அவர் எங்க இருக்காருன்னு அவரை தான் தேடிட்டு இருக்கோம். திசை எட்டும், எங்க தேடிட்டு இருக்கோம்? 8 திசைக்கும் போய் தேடுறோம். இந்த கோயில்ல இருக்காரா, இங்க போலாமா, அங்க போலாமான்னு 8 திசையிலும் தேடிட்டு இருக்கோம். சீவன் உடல் உயிர் கூடும். அப்பேற்பட்ட அந்த இறைவனை இந்த பிரம்மாவும் திருமாலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஜீவனா இந்த உடலுக்குள்ளயும் இந்த உயிருக்குள்ளயும் இறைவனையே உள்ள வச்சுட்டாங்க. நம்ம உடலுக்குள்ள இந்த உயிரை காக்குறதுக்காக உள்ள இறைவனையே வச்சுட்டாங்க. அப்ப நம்ம வெளியில தான் தேடிக்கிட்டே இருக்கோம். 8 திசையும் வெளியே தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனா பிரம்மாவும் திருமாலும் அந்த இறைவனை நமக்குள்ளேயே வச்சிருக்காங்க. கூடும், அந்த உடலும் உயிரும் கூடக்கூடிய இடத்துல சிவனையும் சீவனையும் உள்ளேயே வச்சிருக்காங்க. பிறவி குணம் செய்த மாநந்தி. இந்த இத யார் செய்யறாங்க? மாநந்தி அப்படிங்கிறது இறைவனை தான். நம்ம ஸ்டார்டிங்ல தான் அடிக்கடி அந்த நந்திங்கிற வார்த்தையை பார்த்தோம். சிவபெருமானுக்கு இன்னொரு சொல்லா நந்தியே கொடுத்திருந்தாங்க. அந்த இறைவன் தான் பிரம்மாவும் திருமாலும் தான் உள்ள வச்சாங்கன்னா, அப்ப சிவனுக்கு இதுல சம்பந்தம் இல்லையான்னு நினைச்சிடக்கூடாது. அவங்க 2 பேரும் உள்ள வைக்கிறதுக்கும் காரணம் யாரு? சிவபெருமானே தான். அவரே தான் இத உள்ளேயும் வைக்கும்படி செய்திருக்கிறார். ஊடும் அவர் தமது உள்ளத்துள்ளே நின்று. அப்படி உள்ள இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, நம்ம உள்ளத்துக்குள்ளேயே நிக்கிறாரு, நமக்குள்ளே இருக்காரு. நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா இந்த உடலை விட்டு போறதோ இல்ல கோச்சுக்கிறதோ எதுவுமே கிடையாது. நம்மளுடைய உள்ளத்துல அவர் எப்பயும் போலயே நின்று இருக்கிறார். நாடும் வழக்கமும் நான் அறிந்தேனே. இதத்தான் நான் உணர்ந்து நான் கண்டுபிடிச்சேன். இது திருமூலர் தான் உணர்ந்து சொன்னதா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? நான் பல இடங்கள்ல தேடக்கூடிய இறைவன், 8 திசையிலும் தேடக்கூடிய இறைவனை இந்த உடலுக்குள்ளேயே உயிரை காக்கும் சீவனாக சிவன் உள்ளேயே இருக்கிறார். இது இது கூடுவதற்கு காரணமாக இருப்பவர் அவரேதான். எக்காலத்திலும் அவர் நீங்காமல் உள்ளத்துக்குள்ளேயே நின்று கொண்டிருக்கிறார். இவற்றை நான் என்னுடைய அனுபவத்தில் நான் புரிந்து கொண்டேனே அப்படின்னு சொல்லியிருக்கார். 407வது பாடல். ஓர் ஆயமே உலகு ஏழும் படைப்பதும், ஓர் ஆயமே உலகு ஏழும் அழிப்பதும், ஓர் ஆயமே உலகு ஏழும் துடைப்பதும், ஓர் ஆயமே உலகோடு உயிர்த்தானே. இப்ப இந்த பாடல் நம்ம போன வகுப்புலையும் பார்த்தோம். கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். 404வது பாடல். ஒருவனுமே உலகு ஏழும் படைத்தான், ஒருவனுமே உலகு ஏழும் அழித்தான், ஒருவனுமே உலகு ஏழும் துடைத்தான், ஒருவனுமே உலகோடு உயிர்த்தானே. அந்த இடத்துல இந்த படைத்தல் தொழில், காத்தல் தொழில், அழித்தல் தொழில், இந்த 3 தொழில்களையும் செய்து உயிராக அதற்குள்ளே இருப்பவன் ஒருவனே அப்படின்னு பார்த்தோம். சிவபெருமான் ஒருவன் தான் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓர் ஆயமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓர் ஆயம் தான் இந்த உலகு ஏழும் படைப்பது காரணம். ஆயமேங்கிறது சிவனும் சக்தியும் சேர்ந்த அந்த கலவை, அந்த தொகுப்பு தான் ஓர் ஆயமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இது நம்ம இதுக்கு முன்னாடியும் பார்த்தோம். எல்லா இடத்துலயும் பிரம்மா படைத்தல் தொழில செய்யறாருன்னா அது பிரம்மா கிடையாது. பிரம்மா கூடயே இருக்கக்கூடிய பெண் சக்தியான சரஸ்வதி தான் செய்யறாங்க. திருமால் கூடவே இருக்கக்கூடிய லக்ஷ்மி தான் காத்தல் தொழில செய்யறாங்க. ருத்ரன் கூடவே இருக்கக்கூடிய பார்வதி தான் செய்யறாங்க. மகேஸ்வரன் கூட இருக்கக்கூடிய மகேஸ்வரி தான் மறைத்தல் தொழில் செய்யறாங்க. சதாசிவனோட இருக்கக்கூடிய மனோன்மணி தான் அருளுதல் தொழில செய்யறாங்க. அப்ப இந்த இடத்துல ஓர் ஆயமேங்கிறது சிவன் மட்டும்தான் எல்லாத்தையும் செய்யறாருன்னு கிடையாது. அந்த சிவனும் சக்தியும் சேர்ந்த அந்த கூட்டம் தான் படைத்தலையும் செய்யறாங்க, காத்தலையும் செய்யறாங்க, அழித்தலையும் செய்யறாங்க. அவங்களேதான் இந்த இணைந்து இந்த உயிருக்குள், இந்த உடலுக்குள் உயிராகவும் இணைத்து வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடல். அப்ப நமக்குள்ள ஒருவனாகவும் இறைவன் இருக்கிறான். அவனே சிவனும் சக்தியுமாக இரண்டாகவும் நமக்குள்ள இருக்காரு.
408வது பாடல். நாதன் ஒருவனுக்கு நல்ல இருவரும் போது குலத்தோடும் கூட்டிக் குழந்தைனர் ஏது பணி என்று இசையும் இருவருக்கு ஆதி இவனை அருளுகின்றானே. நாதன் ஒருவன், நாதமாக இருக்கக்கூடிய சிவன் ஒருவன், நல்ல இருவர், 2 பேர் யாருன்னா மகேஸ்வரனும் சதாசிவனும். இந்த ஒருவனாகிய அந்த பராபரத்துக்கு துணையாக இருவர், மகேஸ்வரனும் சதாசிவனும் போது குலத்தோடும் கூட்டி குலைந்தனர். போது குலம் அப்படிங்கிறது அந்த அந்த மாயையாகிய அசுத்த மாயை, சுத்த மாயை, அந்த இரண்டிலும் விளங்குபவர்கள். அவங்கதான் இது ரெண்டையும் கூட்டி குலைந்தனர். அதாவது சிவனும் சக்தியும் சுத்த மாயையில இருந்து தோன்றி வந்துட்டாங்க. அடுத்து அசுத்த மாயையில யார் இருக்கா? மகேஸ்வரனும் சதாசிவனும் அசுத்த மாயையில தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் இணைகிறதான் இந்த வரியில சொல்லியிருக்காங்க. போது குலத்தோடும் கூட்டி குலைந்தனர். எப்படி இந்த சுத்தமாயை அசுத்தமாயை இது இரண்டும் கலக்குது அப்படிங்கிறது கூட்டி குலைந்தனர். இவங்க இருவர்னாலதான் கூட்டி குலைந்தனர். ஏது பணி என்று இசையும் இருவருக்கு. இவங்க இந்த ரெண்டையும் கூட்டி வச்சிட்டாங்க, சுத்தமாயை அசுத்தமாயைய. இதுக்கப்புறம் என்ன வேலை, என்ன பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி யாரு கேக்குறாங்கன்னா திருமாலும் பிரம்மாவும். எங்களுக்கு என்ன தொழில், அவங்க 2 பேரும் இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய தொழில் செஞ்சாங்கன்னா நாங்க என்ன தொழில் செய்யட்டும்னு இவங்க இருவரும் கேக்குறாங்க. ஆதி இவனே அருளுகின்றானே. இறைவன் ஆதி அப்படிங்கிறது அந்த முதல்ல தோன்றிய அந்த இறைவன் தான் அருள் செய்து எல்லாருக்குமே அப்ப தொழில் கொடுக்குறாரு. அப்ப சதாசிவனும் மகேஸ்வரனும் இது இரண்டையும் சுத்தமாய அசுத்தமாயை கூட்டுறதையும் அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு. பிரம்மாவும் திருமாலும் என்ன பணி செய்ய அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த உடலையும் உயிரையும் பொருத்தக்கூடிய தொழிலை செய்யுங்கன்னு இவர் தான் அவங்களுக்கும் சொல்லி கொடுக்குறாரு. ஆக மொத்தம் எல்லாமே சிவன் சொல்லக்கூடிய தொழில்கள். 409வது பாடல். அப்பரிசு 84 100,000 மெய்ப்பரிசு எய்தி விரிந்து உயிராய் நிற்கும் பொய்ப்பரிசு எய்தி புகழும் மனிதர்கட்கு இப்பரிசே இருள் மூடி நின்றானே. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, 405வது பாடல்ல ஒரு பெண்கள் இருக்கக்கூடிய கூட்டத்துல ஒரு ஆடவர் வரும்போது அந்த 2 பேருக்குமால ஒரு மோகத்தினால பிறவி பிறக்குது அப்படிங்கிறப்ப நம்ம மைண்ட்ல ஃபுல்லா நம்ம மனிதர்கள் மாதிரியே கற்பனை பண்ணியிருப்போம். ஆனா அது எல்லா உயிரினங்கள்லயும் அது பொருந்தும். அப்படி பார்த்தோம்னா நம்ம எத்தனை பிறவி இது மாதிரி எடுத்திருக்கோம்னா எத்தனை பிறவி இல்லை, எத்தனை உடல், 84 100,000 அப்படின்னா 84 லட்சம். அதத்தான் பரிசுன்னு சொல்றாங்க. இந்த உடல் எடுத்தத பரிசு அப்படின்னு சொல்றாங்க. அப்பரிசு இந்த உடலானது 84 100,000 84 லட்சம் உடல்கள் எடுத்திருக்கோம். இப்ப நம்ம ஒரு பிறவில மரம் செடி கொடியா இருந்திருப்போம், அப்புறம் புழு பூச்சி வண்டு இந்த மாதிரி இருந்திருப்போம், அப்புறம் பறவைகள் மீன் விலங்குகள் இந்த மாதிரியே நம்ம 84 லட்சம் உடல் அமைப்புகள் எடுத்துட்டு இப்ப இந்த மனித பிறவி வந்திருக்கோம். அப்ப இதெல்லாம் யாரு கணக்கு வச்சு இவங்க இத்தனை ஆயிரம் முடிச்சுட்டாங்க இனி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு யாரு கணக்கு வச்சு பாக்குறாருன்னா பிரம்மா. அவரு தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இத்தனை உடல் அமைப்பு இவங்க எடுக்கணும்னு சொல்லி அவர் கணக்கு வச்சிருக்காரு. மொத்தம் 84 லட்சம். மெய்ப்பரிசு எய்தி விரிந்து உயிராய் நிற்கும். நீ எத்தனை உடல் வேணாலும் எடுத்துக்கோ, உன்னுடைய பரிசா எடுத்துக்கோ. அதுக்குள்ள மெய்ப்பரிசு, இந்த உடலுக்குள்ள மெய்னா உண்மையான ஒரு பொருளை ஒவ்வொரு தடவையும் அவர் உடலுக்குள்ள வச்சு கொடுக்குறாரு. அந்த பரிசு தான் எப்படி இருக்குன்னா எய்தி விரிந்து உயிராய் நிற்கும். அதுதான் நம்ம உடலுக்குள்ள உயிராய் நிற்கும். அது வெளியே போகும்போது நம்மளுடைய உடலுக்கு மதிப்பு இல்லாம போயிருது. அப்ப அதுதான் மெய்ப்பரிசா நம்ம உடலுக்குள்ள இருக்கு. பொய் பரிசு எய்தி புகழும் மனிதர்க்கு.
இது புரியாம இறைவனும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி அது போய் உடலுக்குள்ள இந்த உயிர் வேற இறைவன் வேற இறைவன் கிடையாது அப்படியெல்லாம் இத பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய புகழும் மனிதருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இப்பரிசே இருள் மூடி நின்றானே அவங்களால என்னைக்குமே இந்த பரிசு இந்த உடலை இருள் மூடி அதுல இருக்கக்கூடிய இருளை நீக்கி உள்ள இருக்கக்கூடிய இறைவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நம்ம இந்த பிறவி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 84 லட்சம் உடல்ல வாழ்ந்து வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு இந்த இந்த பிறவி இந்த உடல் எடுத்து இந்த பிறவி அடைந்திருக்கோம். அதுதான் சொல்லியிருக்காரு. இந்த உடல் என்பது 84 லட்சம் உயிர் பேதங்களா நம்ம தோன்றி வந்திருக்கோம். மெய்ப்பரிசாக நமக்கு உடலுக்குள்ளேயே உயிராக சிவபெருமான் இருக்கிறார். அதை புரியாமல் அதை பொய் என்று சொல்பவர்களுக்கு எக்காலத்திலும் இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இருளை நீக்கி இறைவனை பார்க்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இல்லாம போயிடும். இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஆண் பெண் அப்படின்னு 2 பேரை படைக்கிறாரு. அந்த 2 பேருக்குள்ள ஒரு மோகத்தை ஏற்படுத்தி அது மூலமா அடுத்து பிறவி வர்றதுக்கு காரணமா இருக்கு. இந்த மாதிரி உடல் எடுக்கக்கூடியது பல லட்சம் பிறவிகளா பிறந்து வருது. ஒவ்வொரு இதுக்குள்ளயுமே இறைவன் இருக்கிறாரு. இவ்வளவுதான் பார்த்தோம். இன்னும் இந்த உடல் எப்படி குடுக்கிறாருங்கிறது பார்க்கல. கடைசி பாடல் பார்க்கலாம். ஆதித்தன் சந்திரன் அங்கி என்பாளர்கள் போதித்த வான் ஒளி பொங்கிய நீர் பூவி வாதித்த சத்து ஆதி வாக்கு மன ஆதிகள் ஓதுற்ற மாயையின் விந்து வின் உற்றதே. இப்ப நமக்கு சர்வ சிருஷ்டினா எப்படி அவர் இந்த உடலை படைத்தாரு? இந்த கண்ணு காது மூக்குலாம் ஒரு பொம்மை மாதிரி செஞ்சாரா அப்படியே நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அத பத்தி ஒண்ணுமே சொல்லல. கண்ணுக்கு தெரியாத அந்த பல விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு. இந்த பாடல்லையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை தான் சொல்றாரு. இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம கண்ணால பார்த்து தொட்டு உணரக்கூடிய இந்த உடல் வர்றதுக்கு முன்னாடி உருவமற்ற நம்மளால பார்க்க முடியாத கேட்க முடியாத தொட முடியாத ஒரு உடலை தான் படைத்திருக்காங்க. அதுக்கு பெயர் சூக்கும உடல். கண்ணால நம்மளால பார்க்க முடியாது உணர மட்டுமே முடியக்கூடிய ஒரு உடலை தான் படைக்கிறாரு. அது எப்படி படைத்தாரு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 30 பாடல் சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்துதான் நமக்கு தெரிஞ்ச இந்த உடலை பத்தி சொல்ல போறாரு. இந்த கடைசி பாடலும் கண்ணுக்கு தெரியாத அந்த சூக்கும உடலை பத்தி சொல்லியிருக்காரு. ஆதித்தன் ஆதித்தன்கிறது சூரியனை குறிக்குது. சந்திரன் சந்திரனை குறிக்கிறது. அங்கி நமக்குள்ள இருக்கக்கூடிய அக்கினி மூலாதாரத்துல இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியவே நம்ம அக்கினின்னு எடுத்துக்கலாம். அப்ப சூரியன் அப்படிங்கிறது மணிப்பூர சக்கரத்துல இருக்கக்கூடிய சூரியனா எடுத்துக்கலாம். சந்திரன் நம்மளுடைய தலையில இருக்கக்கூடிய பிந்து சக்கரத்துல இருக்கக்கூடிய இந்த இந்த 3 சக்திகள் தான் என்பாளர்கள் அப்படின்னா இதத்தான் மொத வந்திருக்கு. இந்த 3 விதமான சக்திகள் நம்மளால பார்க்க முடியாத இந்த 3 சக்திகள் தோன்றி இருக்கு. அதுலயும் ஆதித்தன் மணிப்பூர சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு சூடான ஒரு ஆற்றல் தான் தோன்றி இருக்கு. 2வது சந்திரன், 3வது அந்த குண்டலினி ஆற்றல். இந்த 3 தோன்றி இருக்கு. போதித்த வான் ஒளி. வான் ஒளி அப்படின்னா வான் ஒளி பொங்கிய நீர் பூவி. வானம், காற்று, நீர், நிலம் ஆக பஞ்சபூதங்களும் இந்த 3 ஆற்றல் வந்த பிறகு பஞ்சபூதங்களும் இதுக்குள்ள தோன்றி இருக்கு. போதித்த அப்படின்னா உள்ள வந்திருக்கு. அப்ப ஏற்கனவே உள்ள ஒரு 3 சக்கரங்கள் வந்துருச்சுன்னா அடுத்து இதோட சேர்ந்து இந்த 5 சக்கரங்களும் தோன்றுச்சு. இதுதான் பஞ்சபூதங்களா உள்ள வருது. அப்ப 7 சக்கரங்களோட சேர்த்து பிந்து சக்கரம் 1. அப்ப இதெல்லாம் தோன்றிருச்சு. வாதித்த சத்து ஆதி. இந்த சத்து அப்படிங்கிறது அதுவும் இறைவனை தான் குறிக்கும்.
இந்த இடத்துல வாதித்த சத்து ஆதி அப்படிங்கிறது இந்த 5 சென்சஸ், 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் வேற, 5 சென்சஸ் வேற. ஐம்புலன்கள் வேற, ஐம்புலன்களால பெறக்கூடிய அறிவு வேற. புலன்கள் அப்படின்னா அது வந்து ஸ்தூல உடல்ல நம்ம பார்க்கக்கூடியது. இந்த உடல்ல கண் இங்க இருக்கு, காது இங்க இருக்கு, மூக்கு இது இந்த ஷேப்ல இருக்கு, நாக்கு இந்த கலர்ல இருக்குன்னு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே 5 சென்ஸ் ஆர்கன்ஸ். அதுக்கு தமிழ்ல சொல்லக்கூடிய பேரு ஞான இந்திரியங்கள். ஞானம் அப்படின்னா அறிவு, இந்திரியங்கள் அப்படின்னா டூல்ஸ், மெஷின்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இந்த 5 கருவிகளை கொண்டு நமக்கு அறிவு கிடைக்கக்கூடியத ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அவங்க அதை சொல்லல, ஸ்தூல உடல்ல இருக்கக்கூடிய கருவிகளை பத்தி சொல்லல. அதுக்கு பதிலா இந்த 5 ஞானேந்திரியங்கள்ல இருந்து கிடைக்குது இல்லையா, இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய 5 சென்சஸ், அதுக்கு பேர் என்னன்னா தன் மாத்திரைகள் இல்ல தன்மேந்திரியங்கள்னு இருக்கும். தன் மாத்திரைகள்னா என்னன்னா, காதால நமக்கு கிடைக்கக்கூடிய உணர்வு எது? கேட்டல். கண்ணால கிடைக்கக்கூடியது பார்த்தல். மூக்கால கிடைக்கக்கூடியது நுகர்தல். நாக்கால கிடைக்கக்கூடியது சுவைத்தல். தோலால கிடைக்கக்கூடியது அந்த தொடு உணர்வு, அந்த உணர்தல். அப்ப இந்த 5க்கும் பேர் இருக்கு இல்லையா, அதுதான் தன்மாத்திரைகள். இப்ப இந்த இடத்துல வாதித்த சத்து அதினா நமக்கு இந்த 5 அறிவுகள் தான் கொடுக்கப்படுது. இந்த 5 சென்சஸ் வந்து கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் வாக்கு மன ஆதிகள். மனம் அதுவும் கண்ணுக்கு தெரியாது. புத்தி நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. சித்தம் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாது. அகங்காரம் கண்ணுக்கு தெரியாது. அடுத்து இந்த 4 குணங்கள் தரப்படுது. இந்த 4க்கு பேர் என்னன்னா அந்த கரணங்கள். இதுவும் ஒரு ஒரு டேர்ம், யோகால உள்ள ஒரு டேர்ம். அந்த கரணங்கள் அப்படின்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த உடல்ல இருக்கக்கூடிய 4 குணங்கள் இது வந்து தரப்படுது. அடுத்து ஓதுற்ற மாயையின் விந்துவின் உற்றதே. இது அனைத்தும் ஓதுற்ற, இது அனைத்தும் மாயையிலிருந்து பெறப்பட்டது. விந்துவின் உற்றதே, அதுக்கு துணையாக எது இருக்குன்னா விந்து. விந்து வந்து சுத்த மாயையில இருந்து வந்தது. அதோட துணையால மாயை, அந்த அசுத்த மாயையில இருந்து இது எல்லாமே தோன்றி இருக்கு. அப்ப இன்னும் பிரகிருதி மாயையை பத்தி சொல்லவே இல்லை. பிரகிருதி மாயை தான் இந்த உடல். இந்த உடல் எப்படி படைக்கப்பட்டதுன்னு சொல்லவே இல்லை. அப்ப இந்த உடல் தோன்றுவதற்கு முன்னாடியே நமக்கு என்னெல்லாம் தோன்றிருச்சு? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 3 ரவி, மதி, சுடர் அல்லது சூரியன், சந்திரன், அக்னி, எப்படினாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 3ம் வந்து தோன்றி இருக்கு. அதுக்கப்புறம் பஞ்சபூதங்கள் இந்த உடலுக்குள்ள தோன்றி இருக்கு. அதுக்கப்புறம் 5 புலன்கள், புலன் அறிவுகள், புலன்கள் வரல, புலன் அறிவுகள் அந்த சூக்கும உடல்ல அது தோன்றி இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4ஐயும் தோன்ற வச்சு அந்த சூக்கும உடலை இப்பதான் வந்து உருவாக்கி முடிச்சிருக்காங்க. இனி ஸ்தூல உடல் வந்து அடுத்து இப்ப வருதான்னு தெரியல. ஏன்னா அடுத்து வந்து இப்ப பிரளயம் அழித்தல் முடிஞ்சிருச்சு. அழிந்த பிறகு தோன்றுதல், சர்வ சிருஷ்டி வந்துருச்சு. அப்ப அடுத்து காத்தல், அத பத்தி சொல்வாங்க. இன்னும் இந்த உடல் தோன்றினது வந்து வரல. சூக்கும உடல் பத்தி தான் சர்வ சிருஷ்டில இவ்வளவு தூரம் சொல்லியிருக்காங்க. இப்ப இன்னைக்கு பார்த்த 6 பாடல்கள் என்னென்ன சொல்லி இருந்தாரு? முதல் பாடல்ல வந்து திருமாலுடைய வேலையே வந்து இந்த ஆண் பெண் இருவருக்குள்ளயும் ஒரு மோகத்தை ஏற்படுத்தி அது மூலமா பிறவிய கொடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஒவ்வொருடைய உடலுக்குள்ளேயும் சிவன் வந்து சீவனாக உள்ளத்துக்குள்ளேயே நின்று அந்த உயிரை காக்குறாருன்னு பார்த்தோம். அடுத்த பாடல்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், ஒருவன் தான் படைத்தான், காத்தான், அழித்தாள்னு பார்த்தோம். இப்ப என்னடானா இருவர், அந்த இருவருனுடைய கூட்டு தான் எல்லாத்தையும் செய்து அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த பாடல்ல வந்து இறைவன் ஒருவனா சுத்தமாயில இருந்து வந்தாரு.
மகேஸ்வரனும் சதாசிவனும் அசுத்தமாயிலிருந்து வந்தாங்க. அவங்க 2 பேரும் எப்படி சேரணுங்கிற தொழில சிவபெருமான் சொல்லி கொடுத்தாரு. அடுத்து திருமாலும் பிரம்மாவும் அவங்களுக்கு என்ன தொழில்னு கேட்கும்போது அவங்களுக்கும் அவர்தான் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பிரம்மா என்ன பண்ணிட்டாரு, 84 லட்சம் உயிர்களை உடல்கள் கொண்டு வந்து ஒவ்வொரு உயிரும் அத்தனை உடலையும் அனுபவிச்சு பாக்குற மாதிரி பிரம்மா வந்து படைத்தல் தொழில செய்யறாரு. அடுத்து அந்த அந்த உடல் இப்ப வந்து 84 லட்சம் உடல் கொடுத்துட்டாலும் அடுத்து அந்த உடலுக்குள்ள என்ன கொடுக்குறாரு, 3 விதமான அக்கினி கொடுக்குறாரு, பஞ்சபூதங்கள் கொடுக்குறாரு, 5 அறிவுகளை கொடுக்குறாரு, 4 அந்த கரணங்களான 4 அதையும் வந்து கொடுக்குறாரு. இந்த அறிவு தான் வந்து ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு விதமா கொடுக்குறாரு. இப்ப மரம் செடி கொடி எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு அறிவு, அந்த தொடுதல் ஆகிய அந்த ஒரு அறிவு மட்டும் கொடுக்குறாரு. மற்ற அறிவுகளை வந்து ரொம்ப லிமிட்டடா கொடுத்துட்டாரு. அடுத்த பிறவிக்கு மாத்தி மாத்தி கொடுக்குறாரு. அப்ப 84 லட்சம் உடல்கள் எடுத்து வர்றோம்னா ஒன்னொன்னுலயும் நமக்கு அறிவு வந்து ஒவ்வொரு விதமா கொடுக்கப்பட்டு இந்த மனித பிறவி வரும்போதுதான் நமக்கு வந்து இந்த 5 அறிவு 5 அறிவோட சேர்த்து 6வதா மனம் அப்படிங்கிற அறிவையும் கொடுத்து நமக்கு இப்ப இந்த பிறவி கொடுத்திருக்காரு. இது எல்லாமே சூக்கும உடல்ல பத்தி தான் சொல்லியிருக்காரு. இன்னும் ஸ்தூல உடல் சொல்லலாம். இதுல எதுவும் சந்தேகம் இருந்தா கேட்டுக்கலாம். இதோட சர்வ சிருஷ்டி முடிஞ்சிச்சு. அந்த கரணங்கள் 4 மனம், புத்தி, அகங்காரம், இன்னொன்னு என்னது பேர்? சித்தம். சித்தம் சித்தம். ஓகே ஓகே, தேங்க்ஸ் பேர். நம்மளுடைய சிந்தனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ரொம்ப சிந்திக்காத சிந்தனை துளிகள் அப்படி கற்பனை சிந்துது. அந்த அந்த சிந்துதல் அப்படிங்கிறது நம்மளுடைய தலைக்குள்ள இருந்து நமக்கு வரக்கூடிய ஒரு அறிவு. மனம் என்ன செய்யும்னா இந்த 5 புலன்கள் கொண்டு வரக்கூடியதை வச்சுக்கிட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதை பார்த்தா எனக்கு கோவம் வருது அப்படின்னு மனசு சும்மா அப்படியே அலைப்பாய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த புத்தி என்ன செய்யும்னா அது சரியா தப்பா அப்படின்னு சொல்லும். இப்ப மனம் வந்து ஒரு இருட்டுல ஒரு கயரை பார்த்துட்டு அது பாம்பு மாதிரி நெளியுது, அது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு மனம் வந்து பல விதமா கற்பனை பண்ணிட்டு இருக்கோம். அந்நேரம் புத்தி சொல்லும் இல்ல அது கயறுதான் அப்படின்னு தெளிவா சொல்லும். இல்லைன்னா அது வந்து உண்மையிலே பாம்பு தான், நீ அந்த இடத்த விட்டு ஓடிரு அப்படின்னு சொல்லும். இது இல்லைன்னா அது, அதை மட்டும் புத்தி வந்து முடிவு பண்ணி கொடுக்கும். நீ வந்து இன்னைக்கு கிளாஸ் போலாமா வேண்டாமா அப்படின்னு புத்தி முடிவு பண்ணும். மனம் வந்து ஏகப்பட்ட விஷயத்த வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். இந்த சித்தம் என்ன பண்ணும்னா இந்த மனம் புத்தியையும் தாண்டி நமக்கு வந்து ஒரு ஒரு தெளிவை கொடுக்கும். அவங்களதான் நாம சித்தர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு சித்தர்களுக்கு மனமும் கிடையாது புத்தியும் கிடையாது. அவங்க அதை தாண்டின ஒரு மேலான நிலை. அவங்க வந்து அந்த இறை சிந்தனையோட இருக்கும்போது அவங்க சித்தர்கள் ஆயிடுறாங்க. நம்மள மாதிரி அவங்களுக்கு பலவித எண்ணங்கள் அந்த மனசுல இப்படி அப்படின்லாம் இருக்காது. அவங்களுக்கு மனசுல இத்தனை குழப்பங்கள் இல்லைன்னா புத்தி அவங்களுக்கு தேவையே இல்லைல்ல, அவங்களுடைய தெளிவான சிந்தனைக்கு போயிருவாங்க. இந்த அகங்காரம் என்னன்னா இந்த மனதுக்கும் புத்திக்கும் அடுத்து வரும். நான் சொல்றேன்ல எனக்கு தெரியாதா, அது பாம்பு தான், இல்ல அது கயறு தான் அப்படின்னு, இதுதான் அப்படின்னு ஒண்ணு வந்து முடிவு பண்ணுது இல்லையா நான் அப்படிங்கிறது, இது வந்து அகங்காரம். இந்த 4ம் தான் நமக்கு வந்து கொடுக்கப்படுது. நமக்கு இந்த கை காலு லங்ஸ் ஹார்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த 4 குணங்களை வந்து கொடுத்துடுறாங்க. அதுக்கு பேரு தான் வந்து அந்த கரணங்கள். அது இந்த உடலுக்குள்ள சூக்குமமா இருக்கு. சித்தம்னா லைக் இன்ட்யூஷனும் சேர்ந்து வருமா இதுல? இந்த சித்தம் தான் வந்து நமக்கு பிறவிதோறும் வந்துகிட்டே இருக்கும். இந்த மனம் புத்தி வந்து மாறும். இந்த பிறவில நான் என்னோட மனசுல வந்து நான் சிவனை நினைக்கிறேன், இல்ல எனக்கு சிவனே இல்லைன்னு சொல்றேன், வேற ஏதோ நினைக்கிறேன், மனசு எப்படினாலும் இருக்கும். ஆனா அந்த சித்தம் வந்து நான் போன பிறவில நான் வந்து ஏதோ ஒன்ன உணர்ந்திருக்கேன், சிவபெருமான் தான் அந்த பரம்பொருள் அப்படின்னு நான் உணர்ந்திருக்கேன்னா இந்த பிறவில ஏதோ ஒரு இடத்துல அந்த சித்தம் அப்படியே தொடர்ந்து வந்துரும். வந்து அவ்வளவு நாள் கடவுள் இல்லைன்னு சொன்னவங்க, இப்படி இருந்தவங்க அப்படி இருந்தவங்க திடீர்னு அந்த சித்தம் வந்த உடனே அவங்க அத வந்து அதோட தொடர்ச்சி
அது அப்படியே தெளிவா வரும். அந்த சித்தம் பழையபடி அவங்களுக்கு வந்த உடனே திரும்ப அவங்க அதோட கண்டினியூஷனா அவங்களுடைய மனம் புத்தி எல்லாமே அதுக்கு ஏத்த மாதிரி மாறும். அந்த சித்தம் தெளிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சித்தம் தெளிய தெளிய நமக்கு ஒவ்வொரு பிறவியும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். எப்ப வந்து சித்தம் ரொம்ப தெளிவடையுதோ அப்ப நம்ம வந்து அந்த சித்து நிலைக்கு போயிருவோம். அததான் சித்த மருத்துவம்னு சொல்வோம். நம்ம சும்மா புக்க படிச்சுட்டு இந்த மருந்து இந்த மூலிகை குடுத்தா இது சரியா போயிரும்னு மனப்பாடம் பண்ணி சொல்றவங்க சித்த வைத்தியர் கிடையாது. அது யாருனாலும் பண்ணலாம்ல. இப்போ ஒரு நோயாளி வந்து உட்காரவும் அவங்கள பார்த்த உடனே அந்த இறை சக்தியோட அவங்க உணர்ந்து இவங்களுக்கு இதுதான் பிரச்சனை, இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்த்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து வைத்தியம் வந்து சித்தத்துல இருந்து பாக்குறாங்க. அவங்க புத்தியில இருந்து பார்க்கல. அப்படி பாக்குற அந்த வைத்தியத்துக்கு பேர் தான் சித்த வைத்தியம். அந்த மாதிரி அந்த சித்தம்ங்கிறது அது ஒரு 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 ஆற்றல், மேலான ஆற்றல் அது உள்ள இருக்கு. அது புத்தியும் மனதையும் விட ரொம்ப ஒரு சுத்தமான ஒரு நிலை. அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளும் அடைவோம். நம்ம மனசுல இப்ப ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இல்லையா? என் பையனை பார்க்கணும், என் பொண்ணுக்கு இது அது இதுன்னு மனசுல இத்தனை குழப்பம் இருக்கும்போது சித்தம் நமக்கு வரவே செய்யாது. போன பிறவில நம்ம என்ன புரிஞ்சோம், என்ன அனுபவிச்சுட்டு இறந்தோம், அதை நம்மளால உணரவே முடியாது. இந்த மனதை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி அப்புறம் புத்திய நாம தெளிவு பண்ண பிறகு அப்புறம் நம்மளால சித்தத்தை உணர முடியும். அதுக்குதான் நம்ம இப்ப இவ்ளோ பயிற்சி பண்றோம். யோகா பண்றோம், கிரியை பண்றோம். அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாம் வெளிய அனுப்பிட்டு கொஞ்சம் பாசிட்டிவா நிப்பாட்டுறோம். அப்புறம் பாசிட்டிவும் தேவையில்ல. மனம் அமைதியா இருந்தா போதும்னு அடுத்து அமைதிய கொண்டு வரணும். அமைதி வந்த பிறகு புத்தியில வந்து இதுவா அதுவான்னு தடுமாற்றமே இருக்காது. ஒரே புத்தி வந்துரும். புத்தியும் மனமும் இங்க ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுன்னா நமக்கு தான் அந்த சித்தம் கிடைச்சிடும். ஓகே ஓகே. ஓகே சித்தா. அப்புறம் இப்ப இன்னொரு கொஸ்டின். சொல்லுங்க. அதாவது இப்ப மனித பிறவி வந்து ஒரு தடவை தான் வருமா, இல்ல நம்ம திருப்பியும் மனித பிறவி எடுப்போமா? பல பிறவி எடுப்போம். மனித பிறவிலே நம்ம 7 பிறவின்னு சொல்றோம் இல்லையா? 7வது பிறவி மனித பிறவினா முதல் பிறவி வந்து நமக்கு உடல் மட்டும் இருக்கும். தொடு உணர்வு மட்டும்தான் இருக்கும். இந்த மரம் செடி கொடிக்கெல்லாம் தொடு உணர்வு மட்டும்தான் இருக்கும். அந்த பாக்குறது, கேக்குறது, சுவைக்கிறது அதெல்லாம் அதுக்கு இருக்காது. அப்ப அது எல்லாம் ஒரு அறிவு உள்ளது. அதுதான் வந்து ஒரே பிறவி. ஒரு நிமிஷம், பேட்டரி லோ ஆயிடுச்சு. இப்ப முதல் பிறவி அப்படிங்கிறது தொடு உணர்வு மட்டும் இருக்கக்கூடிய பிறவி. அடுத்து அதுல வந்து நம்ம பல கோடி இப்ப அவர் சொல்லியிருக்காரு இல்லையா? 84 லட்சம் பிறவினா நம்ம இந்த தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புல்லா ஒரு ஒரு பிறந்திருப்போம். அப்புறம் ஒரு கொடியா பிறந்திருப்போம். அப்புறம் காட்டு செடி, அப்புறம் விஷ செடி, நல்ல செடி, அப்புறம் நல்ல ஒரு சந்தன மரம். இப்படி அந்த ஒரு பிறவிக்குள்ளேயே ஏகப்பட்ட தடவை பிறந்து பிறந்து இறந்திருப்போம். அப்புறம் இறைவனா பார்த்து இவனுக்கு கொஞ்சம் பக்குவம் வந்துருச்சு. 2வது அறிவையும் குடுப்போம். ஒரு நாக்க குடுப்போம். நாக்க வச்சு கொஞ்சம் சுவைத்து சாப்பிடட்டும்னு இரக்கப்பட்டு 2வது பிறவி குடுப்பாரு. ஒரு புழு பூச்சி மாதிரி. நமக்கு வந்து தொடு உணர்வு இருக்கும். அதோட சேர்த்து நாக்கும் வந்துரும். கண்ணு, காது, மூக்குலாம் இருக்காது. அத வச்சுக்கிட்டே நம்ம தோல் வழியாவே சுவாசிச்சுட்டு எப்படியோ இருப்போம். அதுல பல பிறவிகள் குடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு அறிவு வந்த பிறகு, சரி இப்ப இவனுக்கு 3வது பிறவிக்கு ப்ரமோஷன் பண்ணிரலாம் அப்படின்ட்டு, இப்ப வந்து காது ஒண்ணு குடுத்துருவோம். ஆ 3வதா வர்றது வந்து ஆ அ கண்ணு குடுப்பாரு. கண்ணால அவன் பார்க்கக்கூடியதும் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு, இந்த அட்டைப்பூச்சி, சில வண்டு இதுக்கெல்லாம் கண்ணு, நாக்கு, இந்த உடல் அந்த மாதிரி இருக்கும். அப்படி குடுப்பாரு. அதுக்கப்புறம் 4வது பிறவி என்ன குடுப்பாருன்னா, காது சேர்த்து குடுப்பாரு. அப்ப அந்த காத வச்சுட்டு, இந்த நெறைய உயிரினங்கள்லாம் இருக்கு இல்லையா? அது மாதிரி பல இது எடுப்போம். அப்புறம் 5வதா தான் மூக்கையும் குடுத்து, சுவாசிக்கிறது, இதையும் வந்து செய்யட்டும்னு அப்படியே ஒண்ணொண்ணா குடுத்து 5 பிறவி குடுத்துருவாரு.
ஐந்தாவதா தான் நம்ம விலங்குகள் போல இருப்போம். அதனாலதான் 5 அறிவு இருக்கிற ஜீவன் அது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுல நம்ம கொஞ்சம் நல்ல எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டோம்னா அடுத்து 6வது பிறவியா நமக்கு இந்த மனித பிறவி கொடுப்பாரு. மனித பிறவியில தான் நமக்கு வந்து மனம் இருக்கும். அதுக்கு முன்னாடி வர மனம் இருக்காது. இந்த மனம் தான் என்ன செய்யும்னா நேத்து இது நடந்துச்சு அப்படிங்கிறத மனசு வச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம நாளைக்கு செய்வோம். அந்த மனசு நமக்கு தான் இருக்கும். விலங்குகளுக்கு அப்படி இல்ல. ஒரு நாய் வந்து ஓனரை பார்த்து வாலாட்டுதுன்னா டெய்லி வாலாட்டும். நம்ம அப்படி கிடையாது. நேத்து அவங்க நம்மள இப்படி பேசுனாங்க, அப்ப இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கணும்னு நம்ம மனசு சொல்றபடி மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? இதுதான் 6வது பிறவி. மனிதன் மனம் படைத்தவன் மனிதன் ஆவான். மனம் வந்ததும் நமக்கு மனித பிறவி வருது. அது எதுக்கு அந்த மனதை கொடுக்குறாருன்னா, உன் மனதை வச்சு நீ என்கிட்ட வந்துரு, என்னையே நினைச்சிட்டே இருந்து என்னை வந்து அடைஞ்சிரு அப்படின்னு சொல்லி 6வது பிறவில மனிதனாகி நமக்கு ஒரு மனம் கொடுக்குறாங்க. இந்த பிறவிலையும் நம்ம எப்படி இருப்போம்னா மொத பிறக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து மூலாதாரம் மட்டும்தான் இயங்கும். நமக்கு வேற எந்த சிந்தனையுமே இருக்காது. நல்லா சாப்பிட்டோமா தூங்கினோமா இப்படியே வாழ்ந்துகிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்து ஒரு உடல் எடுக்கும்போது நமக்கு 2வது சக்கரம் சேர்ந்து இயங்கும். அப்பதான் நமக்கு வந்து ஒரு ஆசை எல்லாம் வரும். உழைக்கணும்னு தோணும். ஆசை வர வரதான் அப்ப நம்மளும் கல்யாணம் பண்ணணும், நமக்கும் பிள்ளைங்க வேணும், அந்த குழந்தைகள் மேல எப்படி அன்பு வருது இதெல்லாத்தையும் பார்ப்போம். இந்த 2வது சக்கரத்திலே நம்ம பல பிறவி எடுப்போம். அதான் 7 உலகம். முதல் உலகத்துல நம்ம சாப்பிடுவோம் தூங்குவோம் விலங்குகள் மாதிரி இருப்போம். 2வது உலகத்துல நமக்குள்ள அந்த செக்ஷுவல் ஃபீல் எல்லாமே இருக்கும். 3வது சக்கரத்திலேயே நம்ம பல பிறவிகள் எடுப்போம். அதுலதான் வந்து நான் யாரு, நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற அறிவு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தோண ஆரம்பிக்கும். அதுல பிறந்து அதுல தேறிட்டோம்னா அதுக்கப்புறம் 4வது சக்கரம் இயங்குற மாதிரி நிறைய பிறவிகள். இந்த அன்னை தெரசா மாதிரி அவங்களுக்கு வந்து அன்பை தவிர எதுவுமே தெரியாது. அவங்கெல்லாம் அந்த 4வது சக்கரத்திலே இருந்தவங்களா இருப்பாங்க. காமராஜர் அவருக்கெல்லாம் தனக்குன்னு எதுவுமே தோணாது. எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த அந்த மாதிரி வாழ்றவங்க எல்லாம் 4வது சக்கரத்துல இருப்பாங்க. அடுத்து 5வது சக்கரம் வரும்போது அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறைவனை உணர்ந்துருவாங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சதை பேசி மந்திரங்கள் சொல்லி எல்லாருக்கும் இந்த இறை நாமம் கிடைக்கட்டும் அப்படின்னு அவங்களுடைய த்ரோட் சக்கராலே அவங்க இருப்பாங்க. அடுத்து இந்த 6வது சக்கரத்துல பிறந்தவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க. எவ்வளவு கத்துனாலும் யாருக்கும் புரிய போறதில்ல. அவன் அவன் அனுபவிச்சுட்டு வந்து சேரட்டும்ட்டு கண்ணை மூடிட்டு அந்த சித்தர்கள் மாதிரி போயிடுறது, தவம் பண்ண காட்டுக்குள்ள அப்படி போயிருவாங்க. அதுல நம்ம பல பிறவி எடுத்த பிறகுதான் 7வது பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? 7 பிறவி அப்படிங்கிறது அந்த கடைசி பிறவி. 7வது பிறவிக்கு போகும்போது அவங்க இறைவனை போய் அடைஞ்சிருவாங்க. இப்ப மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் இவங்கெல்லாம் எந்த பிறவினா அதுதான் அவங்களுக்கு 7வது பிறவி. அந்த பிறவில தான் அவங்க போய் அடைஞ்சிருக்காங்க. இப்ப நம்ம எந்த பிறவியில இருக்கோம்னு தெரியல. மனித பிறவியான 6வது பிறவியில தான் இருக்கோமா? இல்ல இந்த பிறவியில தான் நம்ம கடைசி பிறவி போய் இறைவனை அடைய போறோமா? 7வது பிறவியான்னு தெரியல. இந்த 6வது பிறவிய நம்ம 7வது பிறவியா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. அதுதான் 7 பிறவி. இதுல நம்ம சூப்பர். திரும்ப நிறைய தப்பு செஞ்சோம்னா திரும்ப நம்ம 5வது பிறவிக்கு 5 அறிவு உள்ள ஜீவன்களா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சூப்பர். தேங்க்ஸ் பிரியா. ஓகே சுதா. ஜான்சிகா கேட்டீங்களா? மியூட் பண்ணிட்டேன் உங்களை. இல்ல பிரியா, இதேதான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். இதே கொஸ்டின் தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன் பிரியா. சரிக்கா. தேங்க்யூ பிரியா. ஓகே மேம், தேங்க்யூ மேம்.